கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு அவர் மேல் பக்தி உள்ளவர்களாய் இருந்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவிகளுக்கு தேவன் பதில் கொடுக்கிறது இல்லை, அல்லது அவர்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வம் அல்ல. மாறாக அவரை நோக்கி கூப்பிடுகிற பக்தி உள்ளவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, ஒருவேளை இந்த நாளிலும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, நான் அநேக நாட்களாய் மாதங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. நாம் அவரை பிரியப்படுத்தும் பொழுது, அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்களானால் கர்த்தர் இந்த காலவேளையில உங்களை பலப்படுத்துகிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேதம் நமக்கு போதிக்கிறது, நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். We know that God does not listen to sinners, but if someone is God-fearing and does his will, he listens to him. அவர் நமக்கு செவி சாய்க்கிறவர். சோர்ந்து போகாதுங்க. ஒருவேளை ஜெபங்களுக்கு தாமதமா இன்னும் அவரை பற்றி பிடிப்போம், இன்னும் அவருடைய அருகில் ஆண்டவரோடு கூட இணைந்து நிற்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அக்கிரம சிந்தை கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பதாய் எப்படியாக இருக்கிறேன்? என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நான் தேவனுடைய சமூகத்தில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அவர் நம்மை இன்னும் உருவாக்குகிறவராக இருக்கலாம். நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் கேட்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த நாளிலும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தீர்மானங்களும் திட்டங்களும் நிறைவேறும்படியாய் கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுடைய சுமைகள் நீங்கட்டும், பாரம் நீங்கட்டும், நல்ல செய்திகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை என் ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.